நிறைய பேருக்குள்ள பயம் இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். வெளியே வீரம் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். வெளியில தைரியமாய் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். சிலருக்கு வியாதியை குறித்த பயம். எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, இது சுகமாகுமா சுகமாகாதா? ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, கேன்சர் மாதிரின்னு சொல்றாங்க. அப்ப கேன்சரா இருக்குமோ ஒரு பயம். இந்த வியாதி லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மரண பயம். அப்ப எனக்கு சுகமாகுமோ சுகமாகாதோ என்கிற பயம், வியாதி. சிலருக்கு அசுத்த ஆவினால் உண்டாகிற பயம், பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், பயப்படுத்துகிற வார்த்தைகள் காதலை கேட்கிறது, பயம். தூங்க முடியல, தனிமையா இருக்க முடியல, பிசாசினால் உண்டாகிற பயம். சிலருக்கு சூழ்நிலைகளை குறித்த பயம். வேலை போயிடும்னு சொல்றாங்க, வேலை நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாங்க, நிறைய இடத்துல லே ஆஃப் கொடுத்து கொண்டே வர்றாங்க. என் வேலையும் போய்விடுமோ, இந்த வேலை நிரந்தரமா இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு பயம். சிலருக்கு எதிர்காலத்துல என் படிப்பு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு பயம். சிலருக்குள்ளே மரண பயம், நான் செத்துருவனோ மறிச்சிருவனோ என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமும் இருக்காது, காரணம் இல்லாத பயம். அவன்கிட்ட கேட்ட காரணம் சொல்ல தெரியாது. என்ன காரணம், ஏன் பயப்படுறீங்க, என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா பயமா இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகளோட இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பயத்தில் இந்த முழுமையான ஒரு விடுதலை. அல்லேலூயா.